அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம ரியாலிட்டி மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியுமா, இல்ல அதுக்கான வழி எதுவும் இருக்கா, அதை பத்தியும் நம்ம உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்க போறேன். நீங்க சப்போஸ் ஒரு ட்ரேடராகவோ இல்ல ஒரு பார்ட் டைம்ல ஒரு டெய்லி ஏதாச்சும் கொஞ்சம் அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ஷேர் மார்க்கெட் பக்கம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? இப்போ இது எதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்றேன். ஃபுல் டைம் ட்ரேடரா நான் ஆரம்பிச்சு 20 டிசம்பரோட 1 இயர் முடியுது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அந்த ப்ராஃபிட் ஷேர் பண்ற ஷார்ட்ஸ் போடுவேன். அது ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் மெசேஜ் பண்ணாங்க. என்னன்னா நான் அவங்கள பார்த்துட்டு ஆரம்பிச்சேன், போட்டேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இது மாதிரி பண்ணாதீங்க. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க கிளாஸ் இப்போ என்கிட்ட குவரி கேட்பாங்க சில பேர், எனக்கு சொல்லிக் கொடுங்க நானும் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை, என்கிட்ட என்கொயரி பண்ண உங்களுக்கு தெரியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அதுலயே சஸ்டெயின் பண்றாங்களா இல்ல விட்டுட்டு போறாங்களா, இன்னைக்கே நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா அதுல இருக்கு. ஒரு நிறைய குவரி வருது. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், இப்போ ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 மினிட்ஸ்ல முடிக்கிறேன், 4 மினிட்ஸ், இந்த ரியாலிட்டி எல்லாமே நான் பேச போறேன். இந்த வீடியோவில் என்னன்னா ஃபுல்லா இப்போ என்னைய பார்த்து ஒரு சில பேர் நான் ட்ரேடிங்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கும் நீங்க இது மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்கான வழியும் நான் சொல்றேன். இப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டை பத்தி ஒரு புரிதல் வேணும் சார். நான் போயிட்டு ஒரு கிளாஸ்க்கு போறேன் சார், ஒரு 20,000 நான் கொடுத்து பே பண்ணிட்டு நான் கத்துக்கிறேன், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கத்துக்கிறேன், அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, நம்ம அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குன்றத நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு பேட்டர்ன். நீங்க பாருங்க, இங்கேயும் இப்போ ஒன்றும் ட்ரெண்ட் பிரேக் ஆகல. எதுவும் லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா ஒரு நாள்ல பிளே பண்றாங்க பாருங்க. நான் ஏற்கனவே என்னுடைய வீக்லி அனலைசிஸ் வீடியோ போட்டு நானும் லாஸ் புக் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இங்க இருந்து நம்ம இப்படி பாக்குறோம், ஒரு சைக்காலஜின்றது இந்த இடத்துல தான் நமக்கு பிளே ஆகுது. இப்போ பாருங்க, இது எதுன்னு சொல்றதுக்கு நான் தெளிவா நான் ஆக்சுவலா ஜனவரி ஃபியூச்சர் காலை தான் வாங்கி வச்சிருந்தேன். ஆனா நம்மளுடைய லெவல் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இந்த இடம் 24,350 இது ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்ற மாதிரி நான் வீக்லி அனலைசிஸ்ல போட்டிருந்தேன். இப்போ அதை பிரேக் பண்ணி என்னுடைய ரூல்ஸ் பிரகாரம் ஒன்று ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் வைக்குது, அதனால நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னன்னா ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்லை, நான் கட் பண்ணிட்டேன். ஆனா இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இது யார் சொல்லி கொடுப்பாங்க? ஒரு கோர்ஸ் போறீங்க, நீங்க ஒரு ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறாங்க, அங்க போயிட்டு நான் ஒரே நல்ல கத்துக்கு நான் ட்ரேட் பண்றேன் நீங்க முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, இந்த பேட்டர்ன் எல்லாமே தெரியும். அந்த ரியாலிட்டியா நீங்க உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றேன். நீங்க ஒரே நாள்ல ட்ரேட் பண்ணி ஒரே நாள்ல கத்துக்கிட்டு செய்யற விஷயம் கிடையவே கிடையாது. 100% சொல்றேன். என்னுடைய வார்த்தையை நம்புங்க. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண கத்துக்குங்க. இது ஏன்னா நான் கடந்து வந்த பாதையை நான் சொல்றேன். இப்போ ஏன்னா நான் ஒரு 10 இயர்ஸா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தேன். என்னுடைய ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சேன். அந்த 5 இயர்ஸ்ல இருந்து இன்ன வரைக்குமே சரி, ட்ரேடிங்காக மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது நான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். என்னுடைய ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னாக்கா காலேஜ் டைம் 8 to 3:40. இது எதுக்காகனா, இது என்ன மாதிரின்னு சொல்றதுல, இது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னைய பார்த்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்றேன். சாரி, 6:30க்கு நான் காலேஜ் பஸ் ஏறுவேன். அதுல இருந்து 1 hour நான் இது ரிலேட்டடா ஸ்டடி பண்ணுவேன். 5:30 மறுபடியும் ரிட்டர்ன்ல 4:30க்கு நான் பஸ் ஏறுவேன். பஸ் ஏறேன்னா 5:30 மேல ஒரு 1/2 hour மேல தூங்கிடுவேன், பஸ்ல தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எழுந்தோம்னா க்ரூட் ஆயில ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னன்னு தெரியாது, இருக்கிற ரியாலிட்டி நான் சொல்றேன், என்னன்னே தெரியாது, நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். அது 11:30 வரைக்கும் இருக்கும். அப்போ அப்படியே போவேன், இது இடையில சாப்பிடுவேன், அப்படியே போவேன். மினிமம் அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 hours மேல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது ரொட்டீனா வரும். சாட்டர்டே சண்டேல ஃபுல்லா மினிமம் ஒரு 8 hours மேல ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு ஸ்டடி பண்ணி லாஸ் பண்ணி அதுல என்ன நம்ம கத்துக்கிட்டோம், ஏன் லாஸ் பண்ணோம், இந்த விஷயம் இது நம்ம கண்டிப்பா இந்த விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வண்டி ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க. நல்லா இந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணுங்க நான் சொல்றத.
வண்டி ஓட்ட ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, இப்படிதான் ஓட்டணும், இங்கதான் ஓட்டணும். ஆனா நீங்க ரியாலிட்டியா ஓட்டும் போது அன்னைக்கு இருக்கிற இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா லெப்ட்லயே தான் போகணும், ரைட்லயே தான் போகணும்னா கண்டிப்பா அதையே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தனி தைரியம் தேவை. ஓகேங்களா? அந்த தைரியம் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான், உங்களுக்கு வண்டி ஓட்டி எக்ஸ்பர்ட் ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தைரியமா ஓட்ட முடியும், எந்த சுச்சுவேஷனும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க கோர்ஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, யாரு எங்க என்கிட்ட தான் கத்துக்கணும்னு நான் சொல்லல, எங்க வேணா கத்துக்குங்க. மினிமம் ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணாதீங்கன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க கிட்ட கத்துக்குங்க. ஒரு 3 மந்த் ஆவது உங்களை ஃபாலோ பண்ணணும், அது அவங்க கிட்ட கத்துக்குங்க. ஒரு நாள் ட்ரேடிங், ஒரு நாள் கிளாஸ்ன்றவங்க கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்களாம் சொல்லிக் கொடுங்களேன் சார், நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னாங்க. சரி, நான் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன், அதனால நம்மளால ஏதோ டீச் பண்ண முடியும்னு நம்பி நான் வந்து எனக்காக நான் வந்து ஒரு 4 டேஸா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். உடனே ஃபீஸ் வந்து அதிகமாகலாம் நினைக்காதீங்க. நாமினலா எனக்கு என்ன ஒரு நாள் நான் ஸ்பெண்ட் பண்றேன், 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு என்ன தேவையோ அதுதான் ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஜனவரி மந்த் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த கோர்ஸ்ல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்ட்டு. யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்தீங்களோ அவங்க மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து, அப்ப நான் சொல்றதை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டையும் நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களால பண்ண முடியும். யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் இல்லை, நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கான ரேட்டிங் ரொம்ப கம்மி. அப்படியும் இல்லைன்னா நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணுங்க, நானும் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன் சார், பட் எப்படி பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, அதையும் நான் ரீசனா கொடுக்குறேன், அதையும் டைப் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் உங்களை அனலைஸ் பண்ணுவேன். இப்போ இதுதான் என்னுடைய பிளானிங். ஃபீஸ் டீடைல் எல்லாமே யார் யார் ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் தனியா லிங்க் அனுப்புறேன், டீடைல் அனுப்புறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு ஃபீஸ் கம்மியா இருக்குன்றது ஜாயின் பண்றது, அப்புறம் அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டேன்றது, இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 10 பேர் ஜாயின் பண்ண 10 பேரும் வந்து சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா வரணும். அப்ப எப்படி வர முடியும்னா, நான் சொல்றதை ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான். அப்ப ஸ்கிப் பண்ணாம யாரெல்லாம் பாத்தீங்களோ அவங்க வந்து என்னுடைய வார்த்தையை வந்து நீங்க நம்புறீங்க, நீங்க வந்து நான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்க வந்து எலிஜிபிள். யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நான் சொன்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணீங்களோ அப்ப என்ன நடக்கும்னா, நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க அதை நம்ப மாட்டீங்க. அவர் சொன்னாரு சரி நம்மளுக்கு இது மாதிரி தோணுது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு போவீங்க, லாஸ் ஆகும். இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் நான் சொல்றேன். அதையும் மீறி நீங்க கத்துக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கூகுள் ஃபார்ம்லயே நீங்க ஃபில் பண்ணுங்க. ஆனா சாட்டர்டே சண்டே 1 hour தான் இருக்கும். சாட்டர்டேல 1 hour, சண்டேல 1 hour, இல்ல சாட்டர்டேல 1 hour, சண்டேல 1 hour. இது வந்து எப்படி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். 1 hour தான், ஆன்லைன்ல தான். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லல, ஒரே விஷயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். என்னென்னலாம் பேட்டர்ன் நீங்க எங்க போனாலுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். இப்போ வந்து நெருப்பு இருக்குதுன்னா நெருப்பு ஒண்ணுதான், அது தொட்டா சுடுன்றத வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வந்து வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே ஒரே பேட்டர்ன். எல்லா இடத்துலயும் எந்த பெரிய நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து கோர்ஸ் பண்ணாலும் அதுதான், 10,000 ரூபாய் கொடுத்து கோர்ஸ் பண்ணாலும் அதுதான், இல்ல ஒரே நாள்ல கத்துக்கிட்டாலும் அதுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா வரணும்னா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாம நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா வர முடியாது. இப்போ இதோட எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ நான் என்ன ஷேர் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேடரா வரணும், நீங்க வந்து ஒரு பார்ட் டைமா சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணால் ஜனவரியில சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆரம்பிச்சேன்னா உங்களை கான்டாக்ட் பண்றேன், நீங்களும் ஜாயின் பண்ணிட்டு முடிஞ்சா என்னை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.